இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கொரியன் வெப் சீரிஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு செமையான படம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு பக்காவான ஒரு என்டர்டெய்னர்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து த்ரில்லருக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் த்ரில்லர் வெப் சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். காட்டுக்குள்ள ஒரு மரம் சாஞ்சு விழுந்தது. நீங்கள் படத்தை வந்து அந்த வெப் சீரிஸை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா அப்படியே ஃபஸ்ட்டு செகண்டு பார்ட்லாம் வந்து, அதாவது மொத்தம் வந்து இது ஒரு 7 எபிசோடு இருக்கும். ஒரு எபிசோடுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஓடும். பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த எபிசோடு அப்படியே பார்க்க அப்படியே நீங்கள் அதில் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க, ஆனால் என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியலையா அப்படின்னு பார்த்துட்டே உட்காந்துருப்பீங்க. அந்தளவு ஒரு நல்ல வெப் சீரிஸு. அப்படின்னா அந்த சத்தம் கேட்டிருக்குமா இல்லை அமைதியாக இருந்திருக்குமா? வெப் சீரிஸோட பேர் வந்து த ஃப்ராக், அதாவது தவளை அப்படின்னு. அந்த வெப் சீரிஸில் வந்து ஒவ்வொரு பாட்லேயுமே வந்து இப்போ வந்து ஒரு காட்டில் வந்து ஒரு மரத்தை வெட்டி, ஒரு மிகப்பெரிய மரத்தை வெட்டி சாய்ச்சோம் அப்படின்னா அந்த மரம் சாஞ்சதில் வந்து சத்தம் கேட்குமா அந்த காட்டில், இல்லை சத்தம் கேட்காம அமைதியாக இருக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த 7 எபிசோட்லேயுமே இதை ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா பக்கத்தில் ஒரு சின்ன மலையை ஏறி இருந்ததுனால. இந்த மாதிரி தான் வந்து அந்த 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 கதையோட போக்கு இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல வெப் சீரிஸு. இந்த கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னாங்க, ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறிட்டு வராங்க. யாரோ ஒருத்தவங்க செஞ்ச ஒரு தப்பால், அதாவது நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லிடுறேனே, ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு நடத்திட்டு வராங்க. ஹோட்டல், அதாவது பயணியர் தங்கும் விடுதி, ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி, கெஸ்ட்டு வந்து தங்குறது 2 நாள் 3 நாள் வந்து தங்குவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வர்ற ஒரு கொலைகாரன் வந்து ஒரு கொலையை வந்து பண்ணிட்டு போயிடுறான். அதனால் அந்த ஹோட்டலே வந்து அழிஞ்சு போகிற அளவுக்கு கீழே இறங்கி போயிடுது. அது குழந்தை நடந்த ஹோட்டலில் அங்கே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதனால் வந்து அந்த ஃபேமிலியே வந்து சுக்குநூறாக நொறுங்கி போகுது. அவங்களோட அந்த ஏர்னிங்ஸ்லாம் வந்து இழந்துடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது. பிள்ளைய வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தினால. நம்ம காசு சம்பாதிக்கிறது போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு உறக்கத்திலே வந்து அந்த வாழ்க்கையை வந்து இழந்துடுறாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான கொடூரமான ஒரு செயலை செஞ்சவனுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் அவனுக்கு எந்த விதமான அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவன் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கான். பட் எந்த தப்புமே செய்யாமல் அவங்க இடத்துல ஒரு கொலை நடந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வாழ்க்கையை இழந்துடுறாங்க. நல்ல நேரம், இந்த இடம் இப்போ ஏலத்தில் வந்திருக்கு. ஒரு ஏரி பார்த்தல, இங்கேருந்து நல்ல வியூ காட்டுறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு படம் தான். இதை வந்து 2 விதமாக வந்து எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிச்சு. நார்மலாகவே வந்து நான் ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ, வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 விதமாக ஒரு படத்தை வந்து பார்த்து நான் உங்களுக்கு வந்து கதை சொல்லுவேன். இவங்க எடுத்திருக்கிறதே வந்து 2 விதமாக எடுத்திருப்பாங்க. பட் ஆனால் வந்து இது ஹீரோவா வில்லனா அப்படிங்கிறது இல்லாமல் 2 ஹோட்டலில் காமிப்பாங்க. கிட்டத்தட்ட இது வந்து நான் வந்து சஸ்பென்ஸை வந்து சொல்லிடுறேனே, கிட்டத்தட்ட இது வந்து மகாராஜா ஸ்டைலில் ஒரு படம் தான். அதாவது 20 வருடத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையும் இப்போ நடக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து அப்படி ஜிக்ஸாக் பண்ணி காமிச்சிருப்பாங்க. பட் அதை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்திலே தெரிஞ்சிடும். 2வது எபிசோட்லேயே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து யூகிச்சிருவீங்க. பட் ஆனால் அவங்க வந்து நினச்சிருக்காங்க இது வந்து லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் இந்த ட்விஸ்ட்டை வந்து கொண்டு போவோம் அப்படின்னு. பட் ஆனால் 2வது எபிசோட்லேயே நீங்கள் கணிச்சிருவீங்க, ஓ இதுதான் போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா நிறையா படங்கள் இப்போ இந்த சாயலில் வர ஆரம்பிச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதை கண்டுபிடிச்சோன்னா ரொம்ப அருமையான ஒரு படம். இந்த வெப் சீரிஸோட கதையை வந்து நான் உங்கள்கிட்ட சின்னதாக சொல்லிட்டேன். திரைக்கதை இது வந்து கிட்டத்தட்ட 7 எபிசோடு 7 மணி நேரத்துக்கிட்ட ஓடுது. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பையனோட அப்பா அம்மா இங்கே தங்குறேன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டு பப்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதை நினச்சி கவலையாக இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட 7 நாளில் பார்த்து முடிச்சிடலாம். நான் அப்படி தான் பார்த்தேன்.
ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெப் சீரிஸ் பேர் வந்து த ஃப்ராக். ரொம்ப நல்ல எபிசோடு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. உனக்கு கோவம்னா நீ என்ன கொண்டு போட்டிருக்கலாம். என் பையனை ஏன் கொன்ன?